பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையில கூட அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப நல்லவர் தேவனாக இருக்கிறார் அவர். ஏனென்றால் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறவர், நல்லவராய் அவர் ஒருவரே இருக்கிறார். நம்மை உண்டாக்கின தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இறங்கி வந்தவர், ஜீவனை தந்தவர், நம்மை மீட்டெடுத்தவர், நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கிறது. இத்தகைய நன்மைகளை நினைத்து அவர் நம்மை நடத்தி வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து அவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாம் ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நாளை துவங்குவோம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நேரத்திற்காய் நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையின் கரம் வந்து வைக்கப்படுவதாக. கர்த்தர் ஆளுகை செய்கிறவராக வீடுகள் தோறும், குடும்பங்கள் தோறும், தொழில்கள் தோறும், ஆண்டவரே சபைகள் தோறும், ஊழியங்கள் தோறும் கர்த்தர் எங்களை ஆண்டவரே தனியே விடுவதே இல்லை. கர்த்தர் எங்களை ஆளுகை செய்கிறவராக, நிரப்புகிறவராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இதுவரை நடத்தின எபினேசராக இருக்கிறீங்க. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, எபினேசர் என்று சொல்லி ஒரு கல்லை உயர்த்தி வைத்தது போல நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் எங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறீர். இனிமேலும் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர். சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானம் வீடுகள் தோறும் பெருகட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாகம் 19வது பாகத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பிடிஎஃப் ஃபைல அனுப்பியிருக்கிறது ஓபன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இன்றைய நாளுடைய தலைப்பு த க்ளோரி டிபார்ட்டிங் ஃப்ரம் த டெம்பிள். தேவாலயத்தை விட்டு விலகும் மகிமை என்கிற தலைப்புல பார்க்கிறோம். எசேக்கியேல் 10வது அதிகாரத்திற்குள்ள அந்த காரியங்கள் இருக்கிறது. 10வது அதிகாரத்துல ஒரு 3 வசனம் மட்டும் இன்னைக்கு நம்ம தியானித்து அந்த வசனத்தின் அடிப்படையில் முழு 10வது அதிகாரத்தையும் புரிந்து கொள்ள போகிறோம். 4வது வசனத்தை கவனிங்க. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கடுத்தது அதே 10வது அதிகாரத்துல 18, 19 வசனங்களுக்கு நேரா போனோம்னா, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் மேல் நின்றது. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு எழும்பின. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாய் சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்க இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆலயத்துல மகிமை இறங்கினது இருந்தது. ஆனா இப்போ அது இருக்கிற இடத்தை விட்டு கிளம்பி போயிடுச்சுங்கிற மாதிரியான வசனங்களை தான் இந்த வசனங்கள்ல படிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், கர்த்தருடைய மகிமை என்பது தெய்வத்துவத்தை குறிக்கிறது. தெய்வத்துவத்தின் அழகு என்று சொல்லப்படுகிறது என்னது? தெய்வத்தன்மை. அவருக்குள் இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை தான் நம்ம மகிமைன்னு சொல்றோம், தேவனுடைய மகிமைன்னு சொல்றோம். இப்ப தேவனுடைய மகிமை நமக்கு எவ்வளவு உதவியா இருக்குது அப்படின்னா, நம்ம மனித தன்மையோடு வாழ்வதற்காக மட்டும் படைக்கப்பட்டவங்க இல்லை, நம்ம தெய்வத்தன்மையோடு வாழ படைக்கப்பட்டவங்க, தேவனை போல வாழ படைக்கப்பட்டவங்க. ஏன்னா அவரை போல நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்றதே அந்த தெய்வத்தன்மையில தான், அந்த மகிமையுள்ள வாழ்க்கை தான். ஆனா மகிமை இழந்து நிற்கும் பொழுது நம்ம நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அப்ப கர்த்தருடைய மகிமை நமக்கு கிடைக்க கிடைக்க நம்ம மகிமையான சாயலாக மாறுகிறோம், தேவனை போல மாறுகிறோம். தேவனை போல மாறுகிறோம் என்கிற பதம் எதற்கு அடையாளமா இருக்குது?
தெய்வத்தன்மை நமக்குள்ளே உருவாகி கொண்டே இருக்கிறது. சகல விதங்களிலும் நம்ம தெய்வீக தன்மையோடு மாறுகிறோம். சரி, இப்படி இருக்கிறதற்காக இதான் தேவாலயத்துல கர்த்தருடைய மகிமை வருது. கர்த்தருடைய மகிமையை அனுபவிக்கிறதுக்கு ஜனங்க இத்தனை நாளும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு வராங்க. தாங்க பாவங்களோடு இருக்கிறாங்கன்னா அதற்கான மன்னிப்பு ஆலயத்துல கிடைக்குது. அவங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அதற்காக ஜெபிக்கிறதுக்கு ஆலயத்துக்கு வராங்கன்னா அங்க காரணம் என்ன? அந்த அந்த ஆலயத்துக்கு போறதற்கான நோக்கம் என்ன? அங்க கர்த்தருடைய மகிமை இருக்கிறது என்பதற்காக தான். மற்றபடி அதுவும் வெறும் கட்டடம் தான், இல்லையா? சோ இன்னைக்கு இந்த இந்த புரிதலோடு கூட தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். The building remained but the glory departed. அங்க கட்டிடம் இருந்தது, ஆலயம் என்கிற கட்டிடம் இருந்தது, ஆனால் அதுல மகிமை விலகியது. பாருங்க, மக்கள் தேவாலயத்தை வைத்திருந்தாங்க, அங்க ஆசாரியர்களும் இருந்தாங்க, பலிபீடமும் இருந்தது, சடங்குகளும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தது. அங்க வேலை செய்யறதுக்கு அதுல ஒரு பதவிகள் கொடுக்கப்பட்டு மத பதவிகளும் இருந்தது. ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமான வாழ்க்கை ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்பட்டதால் தேவனுடைய மகிமை விலகத் தொடங்கியது. எசேக்கியேலுடைய நாட்கள்ல இருக்கிற இப்ப இந்த சம்பவம் என்னன்னா, தேவாலயமாகவே இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள விரோதமான வாழ்க்கை, பரிசுத்தத்துக்கு விரோதமான வாழ்க்கை அனுமதிக்கப்பட்டால் தேவனுடைய மகிமை விலகியது என்கிறதா இங்க நம்ம வாசிக்கிறதுக்கான அர்த்தமா இருக்கு. தேவனுடைய பிரசன்னம் ஒரு கட்டிடத்திற்கோ இல்ல ஒரு ஸ்தாபனத்திற்கோ இல்ல பாரம்பரியத்திற்கோ மட்டும் கட்டுப்பட்டதல்ல. அவர் தமது நாமம் பயன்படுத்தப்படுவதை விட தமது பரிசுத்தம் மதிக்கப்படுவதை விரும்புகிறார். இன்னைக்கு மகிமையாய் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதற்கு நம்முடைய அர்ப்பணிப்புல, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை கழுவுங்க, என்னை புடமிடுங்க, என்னை உடைத்து உருவாக்குங்க, இதெல்லாம் உண்மையான அர்ப்பணிப்பின் வார்த்தைகள். தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவரா இருக்கிறார். இன்றைய தினத்துல 7 lessons from Ezekiel 10, எசேக்கியேலின் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 7 வாழ்க்கை பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மிக மிக முக்கியமான பாடங்களா இருக்கும். கவனமா பார்ப்போம். முதல் பாடம், sacred places cannot create obedience. பரிசுத்த இடம் கீழ்ப்படிதலை உருவாக்க முடியாது. அதாவது இது தேவாலயம், இது பரிசுத்தமான இடம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு இடத்துக்கு போயிட்டதுனால ஒருத்தவங்களுக்குள்ள திடீர்னு கீழ்ப்படிதல் உருவாயிடாது. யூதர்கள் இது கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னு கூறிக்கொண்டே அநியாயத்துல வாழ்ந்தாங்க. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இப்படியே தெளிவா சொல்லப்படுது. பாருங்க, எரேமியா 7:4, கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். என்ன காரணம்னா, ஒரு கட்டிடத்தை புடிச்சுக்கிட்டு இது கர்த்தருடைய ஆலயம், கண்டிப்பா இங்க கர்த்தருடைய மகிமை இருக்குதுன்னு சொல்லிட முடியாது. அப்படி சொன்னாலும் நம்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய மகிமை இருக்குதாங்கிறதா முக்கியம். அதுதான் ஒருத்தனுடைய வாழ்க்கைக்குள்ள மன மாற்றங்களையும் கீழ்ப்படுதலையும் உருவாக்குது. இதுங்க சும்மா நம்ம தாய் சபையுடைய கட்டடம் இது, இல்ல குடும்பத்தில் ஒருத்தவங்களுடைய கிறிஸ்தவ பெயரு, இல்ல ஒரு ஊழியத்துல ஒரு பதவி, இல்ல பல வருட பாரம்பரியம் அப்படின்னு இதெல்லாத்தையும் எதையோ வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தேவனுக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கை வந்துடும் நினைச்சிட முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கைக்கு மாற்றாக இது எதுவுமே இருக்க முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிகிறதா மிக முக்கியமானதா இருக்குது. அதுல நம்ம இப்படி ஒரு கட்டடத்தையோ இல்ல ஒரு கிறிஸ்தவ பெயர் மாற்றத்தையோ இல்ல நான் போய் சர்ச்சில் கடவுளுக்காக இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு செய்யற ஊழியமோ இல்ல பல வருட கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் நாங்க இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்ற எதுவும் உங்களை காப்பாற்ற முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் ஒரே வழிங்கிறத விளக்கும் காரியமா இருக்குது முதல் பாடமே.
வேதாகம எடுத்துக்காட்டாக ஏலியின் சந்ததியை நாம் பார்க்க முடியும். சாமுவேல் நாட்கள்ல ஏலி என்கிறவர் தான் ஆசாரியனா இருந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க இல்லையா? 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலர் உடன்படிக்கை பெட்டியை போர்க்களத்திற்கு கொண்டு வந்தார்கள். அவங்க உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்தாங்க. என்ன நம்பிக்கைன்னா, இதுல தானே கர்த்தர் வருவாரு, இதுல உடன்படிக்கை பெட்டியின் மேலதானே கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவாரு. நம்ம உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டோம்னா அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பினாங்க. இவங்க பெட்டியை தூக்கிட்டு வந்தாங்க, தேவனை தேடல. பெட்டியை என்னமோ ஒரு வெற்றிக்கான மந்திர பொருளை போல பயன்படுத்தினாங்க. இதன் விளைவு என்னது? 1 சாமுவேல் 4:21, 22 வாசிக்கிறோம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். கவனிச்சு பாத்தீங்கன்னா, தேவனை தேடாம நீங்க உடன்படிக்கை பெட்டியை தேடலாம், இல்ல ஒரு சபையின் கட்டிடம் என்று சொல்லி அந்த சபையை தேடியே போயிட்டு இருக்கலாம். பாரம்பரியமா நாங்க இதை தான் பின்பற்றோம்னு சொல்லின்னு நீங்க ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கலாம். இல்ல ஒரு பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லி ஒரு இடத்துக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம். எதுவுமே நம்மை மாற்றப் போவது இல்லை. தேவனுடைய மகிமை தான் நம்மளை தேவனை போல மாற்றுகிறது. அது ஒரு இடத்துல இல்லைன்னா அந்த இடத்துக்கு நீங்க எத்தனை தடவை போனீங்கனாலும் அதன் மூலமாக உங்களுக்குள்ள மாற்றம் வரப்போவது இல்லை. 2வது, God's withdrawal is preceded by warnings. மகிமை விலகுவதற்கு முன் தேவன் எச்சரிக்கிறார். எசேக்கியேல் 10 மகிமை உடனடியாக மறைந்து விடவில்லை. அது வாசற்படியில் நின்றது, பின்னர் கேருபீன்கள் மேல் எழுந்தது, பின்னர் கிழக்கு வாசலில் நின்றது. இப்படிலாம் தான் படிக்க முடியும் நம்ம. இது தேவன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்துது. ஒவ்வொரு தடவையுமே நம்மளை விட்டு தேவனுடைய மகிமை டக்குன்னு எடுத்துக்கொள்ளப்படுறது இல்லை. நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது, எச்சரிப்புகள் கொடுக்கப்படுது. அதற்கு பிறகுதான் தேவனுடைய மகிமையே இழந்து போற சூழ்நிலை நிக்குது. பாருங்க, 2 நாளாகமம் 36:15 ரொம்ப நல்ல வசனம். 2 நாளாகமம் 36:15. அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராயிருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார் அப்படின்னு இருக்கும். அந்த ஏற்கனவே அனுப்பினார் என்கிற பொருள் பதம் எப்படி வருதுன்னா, திரும்ப திரும்ப அனுப்பினார். ஆல்ரெடி அனுப்பிச்சாச்சு, ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பியிருக்கு. ஸ்தானாபதிகள் இங்க சொல்லப்படுற வார்த்தை தூதர்களின் வார்த்தையா இருக்குது. தேவன் தமது ஜனத்தையும் வாசஸ்தலத்தையும் காப்பதற்காக இரக்கமுள்ளவரா இருக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு? திரும்ப திரும்ப தூதர்கள் அனுப்பிட்டு இருக்கிறாராம். போய் நீ அவங்க ரெடி பண்ணுங்க, அவங்க மனம் திரும்புறதுக்கு ஏதோ பேசுங்க, அவங்களுக்கு போய் நீங்க கர்த்தருடைய பரிசுத்தத்தை பத்தி போதிங்க அப்படின்னு திரும்ப 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 இந்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கான். எதுக்காக வருது? அவர் ரொம்ப இரக்கமுள்ளவருங்கிறதுனாலதான் வருது. உடனடியா உள்ள இருந்து மகிமை எடுத்துட்டு போறதுக்காக வரல பாருங்க. அதே மாதிரி ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இன்னைக்கும் தேவன் நம்ம மேல பொறுமையா இருக்கிறாரு, நீடிய சாந்தமா இருக்கிறாருன்னா தேவ தயவு காமிச்சிட்டு இருக்கிறாருங்கிறது எதுக்காக கொடுக்கிறாரு? நீ குணப்படும்படி உன்னை தினந்தோறும் ஏவுகிறார். கிருபை நமக்கு சேருகிறதே இந்த கிருபை பலத்தை பெற்றுக்கொண்டு எப்படி வாழ்வதற்காக, நம்ம பாவத்தை ஜெயித்து வாழ்வதற்காக தானே. நம்ம எந்த காரியத்தில் இன்னும் குணமாகாம இருக்கிறோமோ அந்த பகுதி குணப்படுவதற்காக. தேவன் மகிமையை விளக்குவதற்கு முன்பதாக எச்சரிக்கிறாருனாலே நம்ம மேல அவ்வளவு இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு, தயவு உள்ளவரா இருக்கிறாரு. நியாய தீர்ப்பு திடீரென தோன்ற மாதிரி நமக்கு தோன்றும் சில டைம். ஆனா அதன் முன்பாகவே கவனிச்சு பார்த்தோம்னா நிறைய நேரத்துல எச்சரிக்கைகள் கொடுத்திருப்பாரு.
அதற்கு முன் புறக்கணிக்கப்பட்ட பல எச்சரிக்கைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. எச்சரிக்கையின் வார்த்தைகள் வந்திருக்கும், வார்னிங் மெசேஜஸ் வந்திருக்கு. நீங்க இந்த நாட்கள்ல இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ்னு எது வாங்கினீங்கனாலும் சரி, அது திடீர்னு ஒரு பிரச்சனைக்குள்ள போகுதுன்னா வார்னிங் மெசேஜ் காமிக்கும், வார்னிங் சிக்னல் எழுப்போம். எல்லாம் வந்ததையும் கண்டுக்காம நீங்க விட்டுட்டே இருக்கிறீங்க போது தான் அந்த மிஷினே ஒர்க் இல்லாம போகும். அதே மாதிரி எதற்கு கர்த்தர் இந்த மாதிரி வார்னிங் கொடுக்கணும் நமக்கு? லைஃப்ல இப்படி இருக்காத, இப்படி பண்ணாத, இப்படி போகாத, இது இப்படி செய்யாத, எதுக்காக வார்னிங் கொடுக்கணும்? அப்படி நீ மட்டும் இப்படியே ரிப்பீட்டடா பண்றன்னா விலகிட்டு ஓடிடுற, என்னுடைய மகிமையை மொத்தமா இழந்து போய் நிக்கிற அப்படிங்கிறதுக்கு அடையாளம்ங்கிறார். 3வது பாடம், நத்திங் ஹிடன் இஸ் இன்விசிபிள் டு காட். மறைவானது எதுவும் தேவனுக்கு மறைவல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க. எசேக்கியேல் 8:12 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் எங்களை காண்கிறதில்லை என்று தலைவர்கள் நினைத்தார்கள். 8:12 தாங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கர்த்தர்லாம் எங்களை ஒன்றும் பார்க்கறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா எசேக்கியேல் 10 நம்ம கூறுறோம் என்னன்னா, ஆலயத்தின் சுவருக்கு பின்னால் நடந்தது கூட தேவனுடைய பார்வைக்கு மறைவில்லை. நம்ம யாருக்கும் தெரியாம 4 செவுத்துக்குள்ள மறைச்சு வச்சுட்டு இருக்கிறோம்னாலும் கர்த்தருக்கு தெரியாம இருக்க போறது இல்லை. நம்ம அப்படியே மறைச்சிடலாம் இந்த விஷயத்தைன்னு சொல்லி நீங்க எதை மறைத்தாலும் பாருங்க, எபிரேயர் 4:13 வசனம் இப்படியாக வருகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துல ரொம்ப ஞானமா செய்யறோம், அறிவா செய்யறோம்னு நீங்க மனிதர்களுக்கு மறைக்கிற எந்த காரியமா இருந்தாலும், ஊழியருக்கு மறைக்கிற எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவருக்கு மறைவாது இருக்கிறது போறதே கிடையாது. அவர் சகலவற்றையும் பார்க்கிறவரா இருக்கிறாரு, அவருக்கு தான் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். லூக்கா 12:2 சொல்லப்படுது பாருங்க, வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. எதுவும் மறைபொருளா வச்சிட்டு இருக்கிறதும் இல்ல, ரகசியமா இருக்க போறதும் இல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிக்கொண்டவராய் இருக்கிறார். அதனால மனிதர்களிடமிருந்து நம்ம பாவத்தை மறைக்கலாம், குடும்பத்திடமிருந்து இரட்டை வாழ்க்கையை மறைக்கலாம், சபையிடமிருந்தும் ஊழியரிடமிருந்தும் தவறான நோக்கத்தை மறைக்கலாம். ஆனா தேவனிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது ஏதோ நம்ம பயமுறுத்துறதற்காக சொல்றாங்கன்னு இல்லை, நேர்மையான அறிக்கைக்கும் நம்ம சுகம் அடைவதற்கும் தான் இப்படிப்பட்ட அழைப்பு நம்மளை தேடி வருகிறது. வேண்டாம், இப்படி இருக்காதீங்க, இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றது எதற்காக? நம்ம நல்லா வாழ்றதுங்கிறதுக்காக தான். 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாராம். பாத்தீங்களா? எல்லா அநியாயத்தையும் நீக்கி, இந்த வார்த்தையை கவனிங்க, நம்மளை மன்னிச்சுட்டு எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரமா இருக்கிறார். 4வது பாடம், The throne moves, God is not trapped in our system. சிங்காசனம் நகருகிறது, தேவன் நமது அமைப்புக்குள் சிறைப்பட்டவர் அல்ல. நம்ம எசேக்கியேல் தியானிக்கிறதுக்கு ஆரம்பித்த முதல் பாகத்திலே இந்த காரியத்தை குறித்து தியானிச்சோம். கேருபீன்களோடு இணைந்த சக்கரங்கள் எந்த திசையிலும் திரும்பி செல்லக்கூடியவையாய் இருந்தன, அவைகளுக்குள் ஜீவனுடைய ஆவி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். எசேக்கியேல் 1 தேவனுடைய மகிமை பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த எசேக்கியேலை சந்தித்தது. எசேக்கியேல் 10 இப்போ நம்ம அதே ஜீவன்கள் கேருபீன்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றன. 1 இந்த ஜீவன்கள்னு மட்டும் இருக்கும், அதோடைய பெயர் எங்கங்கிறத நம்ம முதல் பாகத்திலே கூட தியானித்தோம். அதுக்கு கேருபீன்கள் என்று பெயர்னு பார்த்தோம். எருசலேமில் இருந்தவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க தேவன் இங்க மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா தேவன் சிறையிருப்பில் இருந்த எசேக்கியேலையும் தேடி சென்றார். அதனால ஆலயத்தின் கதவு மூடப்பட்டாலும் தேவனுடைய சிங்காசனத்தின் சக்கரங்கள் நிற்கவில்லை. ஒரு ஊழியம் முடிவடையலாம், ஒரு கட்டிடம் இழக்கப்படலாம், ஒரு காலகட்டம் கூட மாறலாம்,
ஒரு மனித அமைப்பு தோல்வி அடையலாம், ஆனால் தேவனுடைய நோக்கம் நிற்காது. அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பதை நம்ம விளைவிக்கணும். 5வது பாடம். The same holy fire purifies the repentant and judges rebellion. அதே பரிசுத்த அக்கினி மனம் திரும்புகிறவனை சுத்திகரிக்கிறது, கலகக்காரனை நியாயம் தீர்க்கிறது. தேவாலயத்திலிருந்து புறப்பட்ட, அவருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு வந்த பரிசுத்த அக்கினி, அந்த அக்கினி ஒண்ணு புறப்பட்டு வந்ததுன்னு வாசிக்கிறோம் பாத்தீங்களா? 10ஆம் அதிகாரத்திலே சரி, முன்பதாகவும் சரி, மனம் திரும்புகிறவனை அது என்ன பண்ணது? சுத்திகரிக்கிறது, கலகக்காரனை நியாயம் தீர்க்கிறது. எசேக்கியேல் 10:2 கேருபீன்களின் நடுவிலிருந்து அக்கினி தழல்களை எடுத்து நகரத்தின் மேல் சிதற பண்ணும்படி கட்டளையிடப்பட்டது. இந்த அதிகாரத்தின் சூழல்ல இதை பார்த்தோம்னா அக்கினி முதன்மையாக நியாய தீர்ப்பை குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனா அதே இதை ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 6-7 வசனத்துல படிச்சோம்னா, பலிபீடத்திலிருந்து எடுக்கப்பட்ட அக்கினி தழல் ஏசாயாவின் உதடுகளை சுத்திகரித்தது அப்படின்னு வாசிக்கிறோம். ஒரே அக்கினி தான், இந்த பலிபீடத்திலிருந்து வர வைக்கப்பட்ட அக்கினி தான் 2 விளைவுகளை உண்டு பண்ணது. மனம் திரும்புகிறவருக்கு சுத்திகரிப்பு உண்டாகுது, ஆனா இருதய கடினப்படுகிறவருக்கு நியாய தீர்ப்பை கொடுக்குது. இது இந்த அக்கினிங்கிறதும் எதற்கு அடையாளமா இருக்குது? அவருடைய வார்த்தைக்கு அடையாளமா தான் இருக்குது. பலிபீடம் இன்னைக்கு சொல்லப்படுவது நம்முடைய தேவாலயத்துல, நம்முடைய சபையில ஆல்டர்ல இருந்து பிரசங்கிக்கப்படுகிற தேவ செய்திக்கு அடையாளமா இருக்குது. தேவ செய்தி நம்மளை தேடி வருகிறது. ஒரே வசனம் தான். அந்த வசனம் ஒருவனை யார் மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுக்கிறானோ அவனை கழுவி சுத்திகரிக்கிறது. ஆனா அதே நேரத்துல அந்த வசனம் எனக்கு வேண்டாம், நான் அதன்படி கீழ்ப்படுகிறதா இல்ல, அது எனக்கு தேவையில்லை, நான் அதை ஏற்றுக்கொள்றதா இல்லை அப்படின்னு யார் விடுறாங்களோ அவங்க மேல நியாய தீர்ப்பை உண்டு பண்ணுது. 6வது லெசன். நெவர் சப்ஸ்டிடியூட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் பிரசன்ஸ். பிரசன்னத்திற்கு பதிலாக உன் சுய கிரியைகளை வைக்காதே. தேவாலயத்துல செயல்பாடுகள் தொடர்ந்தாலும் தேவனுடைய மகிமை விலகி கொண்டிருந்தது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு மருத்துவமனையில பெரிய பெயர் பலகை இருக்கலாம், பெருசா ஹாஸ்பிட்டல், இது பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஹாஸ்பிட்டல்லாம் அடையாளப்படுத்தி பெரிய பெயர் பலகை இருக்கலாம். அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்தா அழகான கட்டிடம் இருக்கலாம், உள்ள ரிசப்ஷன் நல்ல வரவேற்பறை இருக்கலாம். ஆனால் மருத்துவரும் மருந்துவங்க இல்லைன்னா அந்த கட்டிடத்தால நோயாளி குணமடையவே மாட்டான். இதுதான் இதற்கான அடையாளமே. தேவனுடைய ஆலயம் என்கிறத கோபுரம் மாதிரி பெருசா கட்டிடலாம், அதற்கு பயங்கரமான வண்ணம் தீட்டி லைட்ஸ் போட்டு ரொம்ப அலங்கரிப்பு கொடுக்கலாம். அந்த சபையில இசை இருக்கலாம், ஒளி அமைப்பு இருக்கலாம், கூட்டம் இருக்கலாம், சமூக ஊடக பிரச்சாரம் கூட பண்ணிடலாம், பிரசங்க மேடை அழகா இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து மையமாக இல்லாம அங்க கிருபையுடைய பிரசங்கம், சிலுவையை பற்றின உபதேசம், ராஜ்யத்தின் சுவிசேஷம், மனம் திரும்புதலுக்கான செய்தி, அன்பு, பரிசுத்தம், ஐக்கியம், இந்த மாதிரியான முக்கியமான காரியங்கள்லாம் அங்க இல்லைன்னா வெளிப்புற வெற்றி உள்ளார்ந்த மகிமைக்கு சான்றல்லங்கிறது மாதிரிதான் இருக்கும். வெளியில பார்த்தா பந்தாவா இருக்கும், வெளியில பார்த்தா சூப்பரா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள போறவங்களுக்கு ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை. இன்னைக்கு பல பேரும் பல ஆலயங்களுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறாங்க. எதன் அடிப்படையில? இந்த கட்டடம் பாரம்பரியமா இருக்கிறது, இதுலயே தான் நாங்க எல்லாமே சிறு வயதுல இருந்து செய்தோம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பிடிச்சிட்டு இருக்காங்க. அது அவர்களை மாற்றுகிறதா? தேவ மகிமை உள்ளவர்களாய் அவர்களை உருவாக்குகிறதா? அதை நினைத்து பார்ப்பது ரொம்ப முக்கியம். பாருங்க, சிலுவை பற்றின உபதேசமும் ராஜ்யத்தின் சுவிசேஷமும் கிருபையின் பிரசங்கங்களும் போதிக்கப்படுகிறதா? கிறிஸ்து மையமாக அங்க இருக்கிறாரா? அல்லது மனிதனுடைய சுய பெருமைகளும் அந்த காரியங்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ தேவாலயங்கள மகிமை இல்லை என்பதற்கு அடையாளமே என்னன்னா, உள்ளுக்குள்ளேயே அரசியல் வருகிறது, உள்ளுக்குள்ளேயே டீம் பிரிகிறாங்க, உள்ளுக்குள்ளேயே கட்சி கூட்டங்கள் நடக்குது, உள்ளுக்குள்ளேயே ஓட்டு போடுற சூழ்நிலை அதுல ஒரு பயங்கரமான குழப்பங்கள் வருது, குரூப் பிரிகிறாங்க, மிக மிக மோசமான அவல நிலைகள்,
கர்த்தருடைய மகிமை இல்லாததற்கான அடையாளங்கள். கிறிஸ்து தலையா இருக்கிறாருன்னா மொத்த பேரும் அதுல அடங்கி இருக்கணும். அதுதான் தேவனுடைய சபையுடைய அடையாளம். அவர்தான் தலை, அவருக்கு கீழாக நாங்க எல்லாரும் சரணடைகிறோம். இதுதான் உண்மையான தேவனுடைய மகிமையை உணர்ந்திருக்கிற சபையின் அடையாளம். அங்க யாருடைய சுய தலையும் தலை தூக்காது. மோசே கூறினார் பாருங்க, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என் கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் அப்படின்னு யாத்திரா 33:15 சொன்னார். அவருக்கு சரியான ஒரு புரிதல் எதுல இருக்குதுன்னா, அவருடைய சமூகம் இல்லாம ஒரு நாள் கூட நம்ம நடக்க முடியாது. அவருடைய பிரசன்னம் இல்லாம நான் ஒன்னும் பேசினாலும் நடக்காது. அப்போ அது ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனாலதான் மேடை இல்லாமல் பிரசன்னத்தோடு இருப்பது மேல். பிரசன்னம் இல்லாமல் பெரிய மேடையில் இருப்பது ஆபத்து. நல்லா தெரிஞ்சுக்கோ. கடைசியாக 7வது பாடம். God's glory departs from corruption but moves toward the remnant. மகிமை அசுத்தத்திலிருந்து விலகினாலும் மீதியானவர்களை தேடி செல்கிறது. எசேக்கியேல் சிறையிருப்பில் இருக்கிறாரு. மனித பார்வையில் அவர் ஆலயத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருக்கிறாருன்னு தான் அர்த்தம். எருசலேம்ல ஆலயம் இருந்துச்சு, ஆனா வானம் மூடப்பட்டிருந்தது. அங்க பாபிலோன்ல சிறையிருப்பு இருந்தது. எசேக்கியேலுக்கு வானம் திறந்தது இல்லையா? நம்ம அப்படி பார்க்கிறோம். இன்னைக்கோட நீங்க அறியாத இடத்துல இருக்கலாம். நீங்க நிராகரிக்கப்பட்டதாக உணரலாம். உன் பழைய வாய்ப்புகளை எல்லாம் நீங்க இழந்திருக்கலாம். ஆனால் மனம் தேவனை நோக்கி இருந்தால், நல்ல கவனி, அவர் சிறையிருப்பிலும் உன்னை சந்திக்க முடியும். எப்பேற்பட்ட கடினமான சூழலும் உங்களை தேடி வந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீங்க எங்க இருக்கிறீங்கிறதுல இல்ல, எந்த இடத்துல இருந்தாலும் அங்க உங்க மனம் எப்படி இருக்கிறது? தேவனை கனப்படுத்தவும் தேவனுக்கு கீழ்ப்படியவும் அர்ப்பணிப்பின் மனதாக இருக்கிறதா? கவனமா பாருங்க. சாலமன்ஸ் டெம்பிள் glory entering, எசேக்கியேல்ஸ் டெம்பிள் விஷன் glory departing. இந்த 2 எடுத்துக்காட்டு பார்க்கிறோம் பாருங்க. 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1-3 வசனத்துல சாலமோன் ஆலயத்தை அர்ப்பணித்த போது அங்க பிரதிஷ்டை பண்ணாருன்னு வருது பாத்தீங்களா? அர்த்தம் என்னது? இங்க நீங்க தான் தலை, நாங்க எல்லாரும் உங்களுக்கு கீழே சரணடைந்து கிடப்போம். அர்ப்பணித்த போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பியது. ஆனா அதே நேரத்துல எசேக்கியேல் நாட்கள பொழுது அந்த ஆலயத்துக்குள்ள என்ன பிரச்சனை? அதே ஆலயம் விக்கிரக ஆராதனையால் மாசுபட்ட போது மகிமை விலகுகிறது. எங்க ஒரு மனிதன் உயர்த்தப்படுகிறானோ, இல்ல எங்க விக்கிரக ஆராதனை நடைபெறுகிறதோ, எங்க சுய பெருமைகளும் சுய கிரியைகளுமே பெரிதாக சொல்லப்படுகிறதோ, அங்க மகிமை விலகுகிறது. இன்னைக்கான தியான கேள்விகள் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டியதை நம்ம கேட்கலாம். முதல் கேள்வி, தேவாலயத்தை விட்டு மகிமை விலகுவதற்கு காரணமான மறைவான சமரசங்கள் என்ன? இன்னைக்கு தேவாலயம் என்கிறத நீங்க கட்டடமா பார்க்காதீங்க. நாமே தேவனுடைய ஆலயம் அப்படின்னு இருக்கிறோம்னா, இன்னைக்கு தெய்வத்தன்மையோட வாழ வேண்டிய நம்ம தெய்வத்தன்மையோட வாழ முடியவில்லை என்றால் உள்ளுக்குள்ள இருக்க வேண்டிய மகிமை வெளியேறுகிறது என்று அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கான நாளுக்கு இதுக்கான புரிதலை நீங்க உள்ளுக்குள்ள எடுத்துக்கணும்னா, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாய் நம்ம தான் இருக்கிறோம். கட்டிடத்தை பார்த்துட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் 2வது. ஃபர்ஸ்ட் நம்ம ஆலயம், நம்ம எல்லாரும் கூடுகிற இடம் கர்த்தருடைய சபை இல்லையா? நம்ம ஆலயமா இருக்கிறோம். ஆனா நம்ம தெய்வீக தன்மையை வெளிக்கொண்டு வருது இல்ல. மோசமான குணமா இருக்குது, பேச்சு மோசம், நடக்க மோசம் அப்படின்னு இருக்குதுன்னா அர்த்தம் என்ன? உள்ளுக்குள்ள மகிமை இல்ல, தேவனுடைய மகிமையின் மாற்றம் இல்ல, நடைபெறது இல்ல. ஏன் நடைபெறாம போயிடுச்சு? நம்ம எதுக்கோ சமரசம் ஆயிட்டோமே, நம்ம கீழ்ப்படியிலையே, அதான் காரணம். 2வது, கிறிஸ்துவோடு உள்ள உயிருள்ள உறவை விட கிறிஸ்தவ செயல்களில் நான் அதிகம் சார்ந்திருக்கிறேன். இப்படிதான் தன்னை ஏமாத்திக்கிறாங்க எல்லாரும். கிறிஸ்துவோடு உள்ள உயிருள்ள உறவை விட்டுறாங்க. ஆனா கிறிஸ்துவுக்காக தான் நான் இப்படி இதை பண்றேன், கிறிஸ்துவுக்காக பாடுறேன், கிறிஸ்துவுக்காக ஆராதிக்கிறேன், கிறிஸ்துவுக்காக தான் நான் போய் காணிக்கை கொடுத்தேன், கிறிஸ்துவுக்காக தான் நான் அங்க போய் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்னு அதை செஞ்சு இதை நம்ம ஈக்குவல் படுத்தவே முடியாது பாருங்க. 3வது, பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எச்சரித்தும் நான் புறக்கணித்து வரும் விஷயம் என்ன? ரெகுலரா ஆண்டவர் பேசுறாரு, என்னை தேடி எச்சரிப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கு, ஆனாலும் நான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், விடுற மாதிரி ஏதாவது இருக்குதா? யோசிங்க. 4வது,
என் வெளிப்புற வாழ்க்கைக்கும் மறைவான வாழ்க்கைக்கும் முரண்பாடு உள்ளதா? அந்தரங்க வாழ்க்கையில மோசமா எதையாவது வச்சுக்கிட்டு வெளிப்புற வாழ்க்கையில நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்களா? வெளியில இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்திட்டு உள்ளுக்குள்ள வேற மாதிரி சிந்திச்சுட்டு இருக்கிறீங்களா? கவனமா இருங்க. கடைசி, ஊழிய வெற்றி இல்லைன்னா அங்கீகாரம், வளர்ச்சி ஆகியவற்றை விட தேவனுடைய பிரசன்னத்தை நான் மதிக்கிறேனா? இன்னைக்கு எத்தனை பேர் அதற்கு மதிப்பு கொடுக்குறீங்க? அதை பெரிதாக பார்க்கிறீங்க? அதையே தேவன் இன்றைக்கும் நம்ம இடத்துல சொல்லுகிறார். இந்த காரியங்கள் எல்லாத்திற்கும் நம்மளுடைய இருதயத்திலிருந்து நம்ம அர்ப்பணிப்போடு தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காய் நன்றி. எங்களோடு நீ பேசின இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எழுந்து போன மகிமையை மூலமாக பெற்று மகிமையாய் மாறுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ரட்சிப்பின் வாழ்க்கையே எங்களை மகிமையாய் மாற்றுவதற்கு தான் என்பதை புரிந்து கொண்டு உமக்கு கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கு கொடுக்க வேண்டிய கனம் மரியாதையை என்றென்றைக்கும் கொடுத்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும் என்கிற எண்ணத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு நாங்கள் வழி விலகாமல் உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களையே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். உம்மை மீறி நாங்கள் எதையும் செய்யக்கூடாது. உமக்கு விரோதமாக நாங்கள் எதையும் செய்யக்கூடாது. உம்மோடு உள்ள உறவை உறுதியாய் பிடித்துக் கொள்வதற்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. நீங்க தியானித்த வார்த்தையை போல ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாததும் உம்மிடத்திலே ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் உறவிலே வளராமலும் இருக்கும்படியான எந்த காரியங்கள் இருந்தாலும் அவைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் உறவாட வைங்க, மகிமையாய் மாற்றுங்க. இன்றைய தினத்திலும் எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்திக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக எங்களுக்கு கொடுங்க. சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் வளர்த்து கொடுங்க. நீடிய பொறுமையோடு இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. உங்களுடைய அன்பை எல்லாருக்கும் பிரதிபலிக்க வைங்க. எங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்கள் பகுதியும் பலனாய் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. உங்களுடைய ஐஸ்வர்யமும் கனமும் பெருகட்டும். அநேகரை நாங்கள் ஆசீர்வதிக்கட்டும்படி எங்களை வைங்க. இன்றைக்கு உமக்கு சாட்சியாகவே வாழ்ந்து எதை செய்தாலும் உங்களுடைய நாம மகிமைக்காகவே செய்ய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you brothers and sisters. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord, ma. Praise the Lord. Praise the Lord, Praise brother. the Lord. Praise the Lord, ma. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord, sister.